போதும் ஹரி, விடு. ஆச்சரியமா இருக்குங்க. இந்த மாதிரி எத்தனையோ பசங்களை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் இவனுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்குள்ள இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. ஆனால் நீங்கள் எப்படியோ இதை... இல்லைங்க, இவன் தான் உணர்த்தினான். நார்மலாக நடக்கவே மாட்டானோன்னு என்கிட்ட இருந்த எனக்கு நல்லா ஓடியே காமிச்சிட்டான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ இவனை ஒரு ரன்னர் ஆக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இவனோட படிப்பு பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரி இவனை உருவாக்குங்க. Come on, run, run. Come on, fast, fast. Next. ஓடு, ஓடு. சீக்கிரமா, come on. ஹரி, ஏய் ஹரி, எங்க பார் எல்லாம் எப்படி ஓடுறாங்க பார். எங்க பார் ஒரு சின்ன பையன் ஓடுறான். நீ எப்படி ஓடுறியா? எப்படி ஓடணும் சொன்னேன்? எப்படி ஓடணும் சொன்னேன்? சார் ரொம்ப கோவப்படுவாரோ? சார் சும்மா இல்லை சார், லாஸ்ட் 3 இயர்ஸா சாருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டேட் சாம்பியன்ஸ். வாத்து மாதிரி பொச்ச ஆடிட்டு ஓடுற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? சொல்றோம், என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பேரண்ட்ஸ் உன்னை ஸ்டேட் பிளேயர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ ஸ்ட்ரீட் பிளேயர் கூட ஆக மாட்டேன். உன் கூட சேர்ந்தவன் எப்படி ஓடுறான்னு பாரு. அவன் ரன்னர், நீயே நெக்ஸ்ட் டைம் பிக்கப் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். கிழிச்ச எந்திரா, நிக்காம இந்த கிரவுண்ட 8 ரவுண்ட் ஓடிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பாரு. குட் மார்னிங் சார். சார் நம்ம டிசி சார் சொன்னது இவரை தான் சார். நீங்க தானே? பையன் எந்த ஸ்கூல்ல சார் படிக்கிறான்? சைதாப்பேட்டை கார்பரேஷன் ஸ்கூல் சார். கார்பரேஷன் ஸ்கூல்லையா? டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. பையன் ஸ்பெஷல் சைல்டு சார். டிசி சார் சொன்னாரு பையனை பெரிய ரன்னர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களாமே. நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதாது சார், பையன் அதுக்கு தகுதியானவனா இருக்கணும்ல. அதான தகுதி இல்லையா? ஓடுறதுக்கு 2 கால் வேணும், அதான் அவங்ககிட்ட இருக்குல்ல. ஜெயிக்கிறதுக்கு தகுதியை விட தன்னம்பிக்கை தான் முக்கியம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். உங்க பையன் குதிரையை பார்த்து ஓடனா, நிலாவை பார்த்து ஓடனான்னு 1000 சொல்லலாம். அதுக்காக அத்லட் ஆயிட முடியுமா? பாருங்க, அவன் பாடி அவன் கண்ட்ரோல்லே இல்லை. இவெல்லாம் பேட்டரி டெஸ்டே பாஸ் பண்ண மாட்டான் சார். 26 வருஷமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். எவன் நல்லா ஓடுவான், எவன் நல்லா ஓட மாட்டான்னு பார்த்தாலே தெரியும். பார்த்தா தெரிஞ்சிருமா? இது என்ன யானை காலா? ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே நானா ஒரு முடிவு கட்டிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? மேலே போய் சேர்ந்துருவான். நாங்க பார்க்காத டெஸ்டா? புண்ணாக்கு பேட்டரி டெஸ்ட். அந்தால் கோச்சா கார் மெக்கானிக்கா? எண்டூரன்ஸ், ஸ்ட்ரென்த், ஃபிளெக்சிபிலிட்டி, எக்ஸ்ப்ளோசிவ் பவர், ஷட்டில் ஸ்விம், ஷட்டில் ரன், ஸ்பீடு, இவ்வளவுதானே. இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? அட ஆமா சார், எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இவன் உடம்பு இவன் மூளை சொல்றத கேட்கணும், இவன் மூளை நான் சொல்றத கேட்கணும். இது 2ல எது மிஸ் ஆனாலும் ஹார்ட், லங்ஸ் 1008 பிரச்சனை வரும் சார். பாடி சயின்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. அது என்னது? இது பாடி சயின்ஸ். மைண்ட் சயின்ஸ் ஒன்று இருக்குல்ல. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வெயிட் லிஃப்டர் எடுத்துக்கங்க. சாதாரணமா 80 கிலோ எடை உள்ள ஒரு ஆள் 80 கிலோ தூக்கலாம், ஒரு 100 கிலோ தூக்கலாம். ஆனா ஈரான்காரர் உசைன் ரேஷா சாதேங்கிறவர் 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல 472 கிலோ தூக்கி இருக்கிறார். அது எப்படி? பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். இப்படி எல்லாமே பயிற்சி தான். பயிற்சிக்கு முன்னாடி இந்த பாடி சயின்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான்சென்ஸ். சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். டிசி சொன்னாருன்னு தான் எப்படியாவது உங்க பையனை தேத்தலாம்னு நான் இங்க வர சொன்னேன். இப்ப நான் மட்டும் இல்ல சார், எந்த கோச்சாலுமே உங்க பையனை தேத்த முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. டேய் சோர்னா கட்டப்பல ஏடா நிக்கிற? மாஸ்டர் 8 ரவுண்ட் முடிச்சிட்டேன் மாஸ்டர். வெண்ண வெட்டி பையல 6 ரவுண்ட் ஓடிட்டு 8 ரவுண்ட் சொல்ற ஓடா. வந்துட்டான் மேயிற மாட்டேன் நக்கற மாடு கெடுத்தது. அவன் கடக்குறான் எருமாடு. லிசன், 1958ல மிகிர்சன் அப்படின்னு ஒரு 28 வயது இளைஞன் நீச்சல் அடிச்சே இங்கிலீஷ் கால்வாய கடக்குறான். பெரிய
பெரிய சாதனை. 30 வருஷமா அந்த சாதனையை யாருமே முறியடிக்கல. 13 வயசுல ஒரு சின்ன பையன் அந்த சாதனையை முறியடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்றான். அவன் யார் தெரியுமா? நம்ம குற்றாலீஸ்வரன். இந்தியாவிலேயே ரொம்ப சின்ன வயசுல அர்ஜுனா அவார்டு வாங்கினது அவன் மட்டும்தான் இன்னி வரைக்கும். அவன் அதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பான். அவன் கடல்ல நீந்த போறான்னு சொன்ன உடனே எத்தனை பேர் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா? விடலையே. அவன் நீச்சல் போடல, எதிர் நீச்சல் போட்டான், சாதிச்சான். என்ன காரணம்? அவன் தன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. இப்படி ஒருத்தனை 7 வயசுலயே அடையாளம் கண்டுபிடிச்சு அவனுக்குள்ள இருக்கிற திறமை வெளியே கொண்டாந்து அச்சீவ் பண்ண வச்சாரு பாருங்க ஒரு கோச். அவரு கோச், இவன் காக்ரோச். உங்க பையன் மேல யாருக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இருக்குல்ல? யோசிங்க. டாக்டர் கோச் மாதிரி பேசுறாரு, கோச் டாக்டர் மாதிரி பேசுறாரு. இப்ப என்னங்க பண்றது? ஓகே பாய்ஸ், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், கம் 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 கம். ஓகே, எல்லாரும் வரிசையா நில்லுங்க, வரிசையா நில்லுங்க. ஹரி பாக்கம். Come on. Boys, hurry up. Ready. Run. Come on, you can do it. Hey. Hey, come on, you can do it. Hey, run. Come on, Run. ஹரி, நீ ஓடி ஜெயிச்சின்னா இந்த கப் எல்லாம் உனக்கு தான். ஓடுவியா? will you do it? கை கொடு. கம். Ready. On your mark. Come on!